அன்பு ஐயா மரிய சகாயம், தங்கள் தந்தை இந்த கவான் டஃபியோடு நெருங்கிய பற்றாளராக இருந்து இந்த நங்காத்தூர் கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கல்வி புரட்சி தந்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். வருகின்ற ஒவ்வொரு 23ஆம் தேதியும் அவர் பிறந்த நாளைக்கு ஒரு ஜபக்குழுவாக கூடி அவருக்காகவும் அவர் நம்மிடம் பரிந்து பேசுவதாக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்த 23 புதன்கிழமை நங்காத்தூருக்கு 3 மறை மாவட்டத்திலுமிருந்து அருள் பணியாளர்கள் நம்முடைய பற்றாளர்கள் இங்கு வந்து அவருக்காக ஜெபிக்கவும் இருக்கின்றோம். அந்த சூழ்நிலையில் இன்று முன் ஆயத்தமாக நங்காத்தூரில் உங்களை சந்தித்து இருக்கிறோம். நீங்கள் அந்த சந்திப்பு மூலம் வருகின்ற புதன்கிழமை இதை ஏற்பாடு செய்வதற்கும் அவரை பற்றிய ஒரு சில தந்தை மூலமாக தெரிந்துள்ள கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். சொல்லுங்கள். என்னுடைய தந்தை பெயர் ஆர் தேவசகாயம் ஆசிரியர். என்னுடைய தந்தை சிறப்பு அதிகமாக பற்றுதல் பெற்றவர் கவான் டஃபி ஃபாதருடைய அவருடைய தந்தைக்கு படிப்பினை கொடுத்தமைக்கு அவர் கடைசி வரை 97 வயசு வரை எங்கள் அப்பா உயிரோடு இருந்தாருங்க. அவர் அந்த படிக்கும்போதே அவர் 5 ஆர்மியில் இருந்துட்டு 5வது படித்தவர். 5வது படிச்சுட்டு ஆசிரியர் கவான் டஃபினுடைய பள்ளியில் சேர்ந்து அவர் ஒரு ஆசிரியராக வந்தார். அது இல்லாமல் என்னுடைய குடும்பத்தில் எல்லாருமே ஆசிரியர்கள் தான். என்னுடைய பெரிய அண்ணன், நடு அண்ணன், மாமா, என்னுடைய உற்றார் எல்லாருமே ஆசிரியர் தான் இருந்தாங்க. என்னுடைய சிஸ்டர் எல்லாருமே டீச்சர் தான். எல்லாமே கவான் டஃபி அதனுடைய பள்ளியில் படித்தவங்க தான் எல்லாருமே. அதிகமான ஒரு இது என்னென்னா, எங்கள் ஊரில் எங்கள் அப்பா பலமுறை சொல்லியிருக்காரு எங்களுக்கு, கவான் டஃபியால் தான் இன்றைக்கி நாங்கள் அவருடைய ஆதரவால் தான் நாங்கள் இத்தனை பேரும் வாத்தியராக இருந்தோம். நங்காத்தூரில் இருக்கிற வாத்தியர்கள் எல்லாருமே அவர்கிட்ட படித்தவங்க தான். அப்போ திண்டிவனத்துக்கு நடந்து போயிட்டு தான் படிச்சுட்டு வருவாங்களாம். லீவில் வந்தாலும் நடந்து தான் வருவாங்களாம். இது இல்லாமல் என்னுடைய தந்தை அதிகமாக பற்றுள்ளதால் அவருடைய வருடம் மே மாதத்தில் அவர் அந்த கவான் டஃபி கோகையில் ப்ரேயர்லாம் பண்ணுவாங்களாம், மீட்டிங் வைப்பாங்களாம். இந்த என்னுடைய சத்தியமங்கலத்து வரையும் திருவண்ணாமலை வரையும் உள்ள ஆசிரியர்கள்லாம் அழைச்சி கவான் டஃபி ஃபாதர் இங்கே எல்லாருக்குமே இங்கே ஒரு மீட்டிங் போல வச்சு அவங்களுக்கு சிறப்புரையாற்றி அவர்களுடைய கிறிஸ்துவனுடைய அன்பிலே அதிக பற்றுள்ளவர்களாக ஆளாக்கியது தந்தை கவான் டஃபி ஃபாதர் அவர்கள் தான் சொல்லி எங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் இன்றைக்கும் அவருடைய குகையில் வருஷம் பூசைலாம் வைப்போம். இப்போ அந்த பூசையெல்லாம் போகிறதுக்கு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கிறதால முன்னாடியே அன்னை லூர்து அன்னையினுடைய ஒரு கெபி ஒன்று கட்டியிருக்கோம். அதில் வருஷம் என்னுடைய தந்தை சகாய மாத பற்றுதல் அதிகமாக உள்ளவர். அதனால் அவர் பிறந்தது 24 மே மாதம் 24 சகாய அன்னையினுடைய திருவிழா அன்று தான் பிறந்தவர். அதனால் அவருக்கு வருடாந்திரம் 24ஆம் தேதி கெபியில் கவான் டஃபியினுடைய புனித லூர்து மாதா கெபியில் பூசை வச்சு அன்னதானம் எல்லாமும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த வருஷமும் நாங்கள் செய்யறதுக்கு பல ஏற்பாடுகள்லாம் செய்துட்டு இருக்கோம். தந்தை புஷ்பராஜ் அவர்கள் என்ன சென்னையில் பார்த்து அவர் சில விஷயங்களை சொன்னார். இது கூட அந்த கவான் டஃபியினுடைய ஃபாதருடைய அவருடைய சிலை ஒன்று வைக்கணும் நம்ம. ஏன்னா நிறைய பேர் வராங்க போகிறாங்க, அதனால் அவருக்கு நம்ம சிலையை வைக்கணும். அது இல்லாமல் என்னுடைய அக்கா மகன் தலைமை ஆசிரியர் சேவியர் அவர்களும் சில சுரூபம்லாம் வாங்கி சகாய மாதனுடைய சுரூபம் அங்கே வைக்கணும். அதை ஒரு புனித மலையாகவே இடத்த புனிதமாக்கணும்னு சொல்லிட்டு நான் அதிகமாக அதை பற்றுள்ளதாக செய்ய தான் இருக்கிறேன். அதனால் நான் இப்போ வரும்போது தான் கவான் டஃபினுடைய ஃபாதருடைய நூற்றாண்டு மலர், சிறப்பு நூற்றாண்டு விழா மலர் நான் இன்னைக்கு காலையில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் சென்னையிலேருந்து. இந்த சமயத்தில் என்னை பார்க்கறதுக்கு டைம் மணி 3:15 சிஸ்டர் அவர்களும் ஆசிரியர் அவர்களும் வந்தாங்க. என்னை பார்த்து பேசினாங்க. பேசிட்டு இதை பற்றி எனக்கு விவரமாக சொன்னாங்க. அதனால் இந்த வருஷம் இந்த வாரம் 23ஆம் தேதி அவர் பிறந்த நாள் அன்று நங்காத்தூரில் ஒரு கூடுகை ஏற்படுத்துகிறோம். ஜபம் விழா கொண்டாடணும். அதுக்கு வேண்டி நாங்கள் ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அது செய்வோம் கண்டிப்பாக. அவருக்கு வேண்டி என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்தால் நம்ம எல்லாம் சிறப்பாக செய்யலான்னு இருக்கிறோம். இதை என்னுடைய கருத்து. நன்றி ஐயா. நன்றி. ஆகவே அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரோடு நாம் அனைத்து சபையினரும், அதாவது மரியான் சேனை, அன்பியும் மற்ற எல்லா குழுக்களும் அவரை பற்றிய கருத்துக்கள் இந்த காலகட்டத்தில் பயன்பெற்றதற்கு
ஒரு நன்றி முகத்தான் நம்ம நங்காத்தூரில் இந்த கூடுகை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதற்கு நீங்கள் அதை ஆவணம் செய்து சிறப்புற செய்தால் மற்ற வேலூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்தும் இந்த கூடுகைக்கு வருகிறாள். தந்தைக்காக நம் மன்றாடுவதற்காக ஒன்று சேருகிறோம். அது நங்காத்தூர் இந்த மாதம் தேர்வு செஞ்சுருக்கோம். ஆக அதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு உண்மையிலே நன்றியுடன் இருக்கிறோம். பங்கு தந்தையும் இது பற்றி உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இல்லைங்களா? அவரும் அந்த கூடுகையை ஏற்பாடு செய்து கொடுத்துக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கும் இந்த ஜெபக்கூடு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி.